பிளாஸ்ட் அல்ல வேஸ்ட் பட்ஜெட் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழக அரசுடைய முதல் பட்ஜெட் என்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தேர்தல் வாக்குறுதிகள், முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக வாக்குறுதிகள் இல்லாமல் போனது என்பது மக்களுக்கு ஏமாற்றமாக ஒன்று இருக்கு என்று சொல்லப்படும் நிலையில்தான் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த பட்ஜெட் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் இன்று சட்டமன்றத்தில் வாசிக்கப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி ரீல் சிஎம்க்கு புரியும் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு என சொல்லும்படிதான் இருக்கு என்றும், அது மட்டுமல்ல இது திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களின் ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதன் தொடர்ச்சியாக மக்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் விவசாயிகள் பிரச்சனை, மின்கட்டண குளறுபடி பிரச்சனை, விலைவாசி உயர்வு பிரச்சனை என எதை பற்றியும் கவலையின்றி மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்களையும் அறிவிக்காத பட்ஜெட் என்றும், அது மட்டுமல்ல 2500 மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட அந்த தொகை வேலையில்லா இளைஞர்களுக்கு ரூபாய் 4000, ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர், முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என முக்கிய வாக்குறுதிகள் எதை பற்றியும் மூச்சே விடாத பட்ஜெட் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தத்தில் சொந்தமாகவும் யோசிக்காத, சொன்னதையும் செய்யாத, சுரத்தில்லாத புஸ்வான பட்ஜெட்டாக தான் ரீல் அரசின் முதல் பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இந்த பட்ஜெட் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஆனந்தி.